வணக்கம். புனர்வாழ்வளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை கட்சியின் செயலாளர் நாயன் கந்தசாமி இன்பராசா ஆகிய நான் இன்று ஒரு நேரலையில் வந்திருக்கின்றேன். இன்று நேரலைக்கு வந்த நோக்கம் என்றால் இப்போ பேசும் பொருளாக போய்கொண்டிருக்கின்ற விடயம் கந்தையா பாஸ்கரன் லிபாரா பாஸ்கரனை பற்றி சில விடயங்களை மக்களுக்கு தெளிவூட்ட வேண்டிய தேவை இருக்குது. அது நாங்கள் புலியியல் என்ற அடிப்படையில் நாங்கள் எங்களோட மக்களோட இன விடுதலைக்காக ஆயுதம் தூக்கி எமது தேசிய தலைவருடன் தோளோடு தோள் கொடுத்திருந்து போராடி கடைசி ஆயுதம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு அதோடு நின்று விடாமல் இன்று வரைக்கும் 2009 ஆயுதம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு 2017ஆம் ஆண்டு அரசியல் கட்சி ஒன்றை பதிவு செய்து புனர்வாழ்வளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சியாக இன்று 8 வருஷ காலங்கள் கடந்தும் இன்றைக்கு வரைக்கும் தாயத்திலிருந்து குரல் கொடுத்து கொண்டு வருகின்றோம். இன்றைக்கு வரைக்கும் கடந்த பாராளுமன்ற தேர்தலையும் நாங்கள் போட்டியிட்டு இருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே இன்றைய பேசும் பொருளாக போய்கொண்டிருக்கிற விடயம் அந்த லிபாரா பாஸ்கரனை பற்றி நாங்கள் சில விடயங்களை எங்களோட மக்களுக்கு தெளிவூட்ட வேண்டிய தேவை இருக்குது. தாயத்தில் இருக்கிற மக்களுக்கு, குறிப்பாக புலத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் விளங்கி கொண்டிருக்கிறாங்க. கந்தையா பாஸ்கரன் லிபாரா பாஸ்கரனை பற்றி விளங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தாயத்தில் உள்ள மக்களுக்கும் தாயத்தில் உள்ள போராளிக்கும் இவர் இன்னார்தான் என்ற விடயத்தை எங்களுக்கு இப்போ புலத்திலிருந்து தகவல் வந்து கொண்டு இருக்குது. அதை நாங்கள் மக்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டிய தேவைக்கு விளங்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த மக்களே, புலத்தில் இருக்கிற மக்களே, தாயத்தில் இருக்கிற மக்களே, புலத்தில் இருக்கிற போராளிகளே, தாயத்தில் இருக்கிற போராளிகளே, போராளிகளின் வலிகளையும் போராளி மாவீர செல்வங்களின் தியாகத்தையும் இன்றைக்கு கொச்சைப்படுத்தும் மூலமாக யார் கிளம்பி யார் செயல்பட்டாலும் அவங்களுக்கு விரோதமாக நாங்கள் செயல்படுவோம் என்ற இதனை இதில் சொல்லிக்கொண்டு கந்தையா பாஸ்கரன் அவர்களை பற்றி கொஞ்சம் விடயங்களை எங்களோட மக்களுக்கு முக்கால்வாசி தெரியாது. அதை சொல்லிக்கொண்டு உண்மையில் நான் இப்போ அண்மையில் மில்லர் என்னோட பெயரை சூட்டி ஒரு படம் தயாரிப்பதாக இந்தியா சினிமா துறையைச் சேர்ந்த கவிஞர்கள் நடிகர்கள் ரிச்சாவில் பெரிய விருந்து விமர்சனங்கள் செய்து அதில் கலந்து கொண்டு ஒரு ஆரம்ப புள்ளியாக அந்த மில்லர் படத்துக்காக அடித்தளம் போட்டுக்கொண்டு போயிருக்கின்றார்கள். அந்த விஷயத்தை இன்றைக்கு அதுக்கு எதிர்ப்பாக எங்களுடைய தியாகங்கள், எங்களுடைய போராளிகள் மாவீரர்கள் தியாகங்களை, எங்களோட போராட்ட தியாகங்களை வியாபாரம் செய்யக்கூடாது. இதை கடந்த காலங்களை போல லிபாரா பாஸ்கரன் அடிப்படையிலிருந்து எங்களோட போராட்டத்துக்கு துரோகம் செய்து வருகின்றார். கடைசியாக ஆட்டை கடிச்சு கடைசியாக மாவீரரில் இப்போ நிற்கிறார். அதுவும் கரும்புலிய தியாகத்தில் நிற்கிறார். இதை நிறுத்தி கொள்ளணும்னு சொல்லி பல யூடியூப் மோனூடாக சகல பேரும் எதிர் ஒளி எழுப்பி கொண்டு வருகின்றார்கள். அந்த வகையிலே அண்மையில் நான் இந்தியா ஊடகத்துக்கும் பேட்டி கொடுத்திருந்தேன். இந்தியா துறையைச் சேர்ந்த சினிமா துறையைச் சேர்ந்த கவிஞர்கள், பட நடிகர்கள், இயக்குநர்கள் யாருமே இந்த லிபாரா பாஸ்கரன் கந்தையா பாஸ்கரனுக்கு இந்த மில்லர் திரைப்படத்துக்கு துணை போக வேண்டாம். இது எங்களோட தியாகத்தில் இவங்கள் கொச்சப்படுத்தும் முகமாக செயல்படுகின்றார். இவர் ஒரு சட்ட முகவராக செயல்பட்டு ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்டுக்கு இப்போ தற்போதும் எங்களோட போராட்டத்தை இப்போ அப்படி அழிக்கும் முகமாக எங்களோட தியாகங்களை கொச்சப்படுத்தும் முகமாக ஒரு படம் சினிமா துறைக்குள்ளே கொண்டு போய் அதை பூத்தி அதை இதை எங்களோட தியாகங்களை ஒரு ஏளனம் செய்கிற அளவுக்கு அவர் செயல்படுறாருன்னு சொல்லி நாங்கள் இந்தியா ஊடகங்களுக்கும் பேட்டி கொடுத்துருந்தோம். அதே மாதிரி இந்தியா சினிமா துறையை சேர்ந்தவர்களிடம் பணியாகவும் கேட்டிருந்தோம். அதுக்கு எங்களுக்கு இப்போ இந்தியாவிலேருந்து கனவேர் ஆதரவை தெரிவித்து கொண்டு நாங்கள் அதுக்கு நம்ம கந்தையா பாஸ்கரனுக்கு இந்த படம் தயாரிப்புக்கு நாங்கள் எக்காரணம் கொண்டு இந்தியா சினிமா துறையைச் சேர்ந்த வைரமுத்து ஐயா கவிஞர் வைரமுத்து ஐயா உட்பட ஆரையுமே நாங்கள் அனுப்ப மாட்டோம் என்றும் இந்தியாவிலிருந்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு அது ஒரு புறம் இருக்கட்டும். அன்பார்ந்த மக்களே, நீங்கள் இதை விழிப்பாக கேளுங்கள். லிபாரா பாஸ்கரன் அவற்றை வரலாறை பார்த்தால் ஆரம்ப கட்டத்தில் வெளிநாட்டில் இருக்கிற நேரத்தில் இப்போ லைக்கா ஞானம் ஃபவுண்டேஷன் வச்சு தற்போது உரிமையாளராக செயல்பட்டு கொண்டிருக்கிற சுபாஷ் அப்போ சுபாஸ்கரனோட இருந்தால் இந்த கந்தையா பாஸ்கரன் செயல்பட்டு வந்தவர். அப்போ செயல்பட்டு வந்தால் அப்போ அந்த நேரத்தில் சுபாஸ்கரனோட இருக்கக்குள்ளே லைக்கா உரிமையாளர் இருக்கக்குள்ளே இவருக்கு இப்போ கந்தையா பாஸ்கரனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை சிம் கார்டுக்கு ஸ்டீக்கர் அடிக்கிற வேலை மட்டும்தான் வெளிநாட்டில். அப்போ சுபாஸ்கரனோட இருந்தால் ஒரு தொழில் வாங்கல் இப்போ சிம் அடித்து இப்போ ஒரு லைக்கா ஞானம் ஃபவுண்டேஷன் என்று சொல்லி ஒரு நிறுவனத்தை வச்சு இயக்கி கொண்டு வந்தவங்கள். அப்போ சுபாஸ்கரனோட வேலை செய்து கொண்டு இருக்க இவன் இப்போ கந்தையா பாஸ்கரன் கள்ளந்தானே நெல்லிக்காய் விற்றவனுக்கு நெல்லிக்காய் மூளை தான் இருக்கும்.
அப்போ சின்ன வயசுலேயே அவனே சொல்கிறானே நான் நெல்லிக்காய் வித்தனாண்டு. அப்போ கந்தையா பாஸ்கரன் அந்த நின்ற இடத்துலேருந்து விசுவாசமாக சுபாஸ்கரனோட வேலை செய்யாமல் அதுக்குள்ளே ஒரு ஓட்டு மாட்டு செய்யணும்னு சொல்லி அவரோட இருந்த 2 நண்பரையும் அவர் சதீஷும் ஒரு நண்பரையும் கூட்டிக் கொண்டு ஏதாவது அதிலிருந்து தான் அந்த வேலையை கற்றுக்கொண்டு பிரிம்பா அவனுக்கு எதிராக லைக்கா சுபாஸ்கரனுக்கு எதிராக தான் செயல்படணுமென்று சொல்லி வெளியில் வரணுமென்று சொல்லி ஒரு திட்டம் போட்டு கொண்டிருக்கிற வேளையில் டப்புனா அந்த திட்டம் சரியாக வந்தோடனே வெளியில் வாரார். அப்போ அந்த நேரம் லைக்கா சுபாஸ்கரன் சொல்கிறார் ஆறு கந்தையா பாஸ்கரன் அவர்கள் அவருடைய நண்பர்கள் 2 பேரும் சேர்ந்து சொல்கிறாங்க, நாங்கள் வெளியில் போய் பெட்ரோல் செட்டில் ஒன்றில் வேலை செய்ய போகிறோம். சுபாஸ்கரனு லைக்கா உரிமையாளர் சுபாஸ்கரனுக்கு சொல்கிறார், நாங்கள் வெளியில் போய் பெட்ரோல் செட் ஒன்றில் வேலை செய்ய போகிறோம். வேறு 2 நண்பர்களையும் கூட்டிக் கொண்டு வேறு வெளியில் வந்துட்டார். அப்போ சுபாஸ்கரன் விட்டால் இவர் வந்து அவங்களுக்கு எகெஞ்சா இப்போ சுபாஸ்கரனுக்கு லைக்கா ஞானம் பவுண்டஸுக்கு எதிராக லிபாரா என்ற ஒரு காட்டடிக்கிற திட்டத்தை தான் புரிம்பாக துறந்து அதை செயல்படுத்தி கொண்டு வார வேளையில் உடனே லைக்கா சுபாஸ்கரனுக்கு இந்த பிரச்சனை தெரிய வந்து உடனே இவனுக்கு கந்தையா பாஸ்கரனுங்க நல்ல அடி என்றால் செம்ம அடி போட்டு சுபாஸ்கரன் அடி போட்டு கோமாவில் இருந்தவன். இந்த கந்தையா பாஸ்கரன் வெளிநாட்டில் கோமாவில் இருந்த அந்தளவுக்கு அடித்து கோமாவில் இருந்தோடனே பிறகு கோமா விட்டு தெளிவு அடைஞ்சி வெளியில் வந்த உடனே கந்தையா லைக்கா உரிமையாளருக்கு சுபாஸ்கரனுக்கு எதிராக மான நஷ்டஈடு வழக்கு போட்டு பிறகு மான நஷ்டஈடு பணம் பெற்றுக்கொண்டவன், நிறைய பணத்தை பெற்றுக்கொண்டவன். அவன் பணத்தை அடித்து கோமா நிலைக்கு ஆக்கி போட்டு இவன் செய்த ஓட்டு மாட்டுக்கு பணத்தை அள்ளி கொடுத்து விட்டான் மான நஷ்டஈடு வழக்கு போட சுபாஸ்கரன். அப்போ அதுக்கு பிறகு இவன் என்ன செய்தான், அப்படியே இருக்கக்குள்ள விடுதலை புலிகளால் இயங்கி கொண்டு வந்த ஐவிசி நிறுவனம், அப்போ ஐவிசி வானொலி, அப்போ அதுக்குள்ளே பூந்து அதை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அந்த நேரம் பரமபாவு தான் அந்த நேரம் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு இதாக இருந்த நேரத்தில் ஐவிசி நிறுவனத்தை வச்சு இயக்கி கொண்டு வந்தால் அதுக்கு பிறகு ஒரு இன்னொரு நபர், அப்போ அவர் பேர் எனக்கு சரியாக வருதில்லை, அப்போ அவர் வச்சு அதை இயக்கி கொண்டு வர நேரத்தில் இவன் அதுக்குள்ளே பூந்து ஐவிசி நிறுவனத்தை வச்சிருக்கிற காசை வச்சு விலைக்கு வாங்கி ஐவிசி வானொலியை தான் வந்து செயல்படுத்தி கொண்டு வர நேரத்தில் ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்டுக்கு புலனாய்வாளருக்கு அரசாங்கத்துக்கு ஆதரவாக முழு செய்திகளையும் போட்டு கொண்டு வந்த நேரத்தில் அது பிறகு தான் அந்த ஐவிசி என்ற ஒரு இது வந்து விடுதலை புலிகள் இதிலிருந்து மாறுபட்ட செயல்பாட்டில் போய்கொண்டிருக்கிறபடியாக விடுதலை புலிகளுக்கு எதிரான செயல்பாட்டில் போய்கொண்டிருக்கிறபடியாக ஐவிசியில் இருந்தவங்க ஒரு சிலர் எல்லாரும் ஒதுங்கினதுக்கு பிறகு அதையும் வச்சு கொண்டிருக்க பிறகு லங்காசிரி என்று சொல்லி அதையும் விலைக்கு வாங்கினோம். அதாவது ஸ்ரீதரன் எம்பி வன்னி மாவட்டம் ஸ்ரீதரன் எம்பியிட தம்பி கோவிட்டிருந்து லங்காசிரியும் விலைக்கு வாங்கிட்டு அதையும் வச்சு இவன் செயல்படுத்தி கொண்டு வந்து பிறகு கடைசியாக என்ன செய்தான் ஐவிசி 2ஐயும் விற்றவன், லங்காசிரியையும் விற்று ஐவிசியையும் விற்றுட்டு இருக்கக்குள்ளதான் திடீரென்று என்ன செய்கிறான்னு சொன்னால் இவன் ஓட்டு மாட்டுக்காரன் தானே, இவன் பிஸ்னஸ் மேன், இவன் சின்ன வயசில் நெல்லிக்காய் விற்றா நெல்லிக்காய் மூளை தானே கந்தையா பாஸ்கரனுக்கு. அப்போ மற்ற சுபாஸ்கரன் லைக்கா அடித்து கோமாவில் இருந்தவனுக்கு கோமா மூளை இடைக்கடை மாறி வரும். அப்போ இவன் தப்பனை என்ன செய்கிறான், அதையும் விற்று போட்டு இருந்து தான் திடீரென்று உறவு பாலம் என்று சொல்லி ஒன்றை உருவாக்குறான். என்னென்னா விடுதலை புலிகளால் பாதிக்கப்பட்ட எங்களோட மக்கள் போராளிகளுக்கு உதவி செய்கிற முகமாக நிதி வேண்ட நோக்கம் முழுக்க நிதி தான் அவன் எய்மே நிதி தான். கந்தையா பாஸ்கரனுக்கு இருக்கிற சகல திட்டமும் நிதி சேகரிக்கிற இப்படி பிஸ்னஸ் செய்கிற சில நேரத்தில் அவன் ஒரு உச்சக்கட்டத்துக்கு அவன் மனைவி பிள்ளைகள் அம்மாவை கூட விற்கக்கூடிய ஆள் பிஸ்னஸுக்காக. அந்த கந்தையா பாஸ்கரன் நான் என்ன சொன்னால் எங்கட தியாகத்தில் ஏறி நின்று எங்கட முதல் கரும்புலியை விற்க வலிக்கிறான். அப்போ வேண்ட பெற்ற தாயையும் விற்பான், பெற்ற சொந்த மனுஷியை கூட பிஸ்னஸ்க்காக விற்கக்கூடிய ஆள். அப்படியானால் தான் கந்தையா பாஸ்கரன். அப்போ அப்படி இருக்க வேறு என்ன செய்கிறார், உறவு பாலம் என்று சொல்லி உருவாக்கப்பட்டு நிறைய பணம் மக்கள் அள்ளி கொடுத்தது இவனுக்கு 2 கோடி ரூபா பணம் இவனுக்கு மாவீரர் போராளிகளுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி மக்கள் அள்ளி கொடுத்தா இவன் 25 லட்சம் தான் உதவி செய்கிறேன், மிச்சத்தை தண்டை பாக்கெட்டில் போட்டு காசை சேமித்து தான் கடைசியாக என்ன செய்தாண்டா இது இலங்கையில் வந்து தான் ஒரு முதலீடு செய்யணும் என்ற நோக்கத்தோடு அந்த உறவு பாலத்தை செய்து கொண்டிருக்கக்குள்ளான் டப்புன கோட்டபாய மஹிந்த ராஜபக்ச இராணுவ ஆட்சியாளர்களுக்குள்ள உள்ளுக்குள்ளே புந்து தனக்கு ஒரு அரச காணி வேணும், இல்லாட்டி தனியார் காணி என்றாலும் வேணும் என்று சொல்லி அப்போ லேண்ட் பார்த்து கொண்டிருக்கலாம். ஜக்கேச்சில் வந்து நேவிக்காரன் கடற்படையினர் இருக்கிற காணி தான் இவன் எடுத்திருக்கிற காணி. அப்போ உடனே அரசாங்கத்தாலே இருந்த காலத்தில் மஹிந்த ராஜபக்ச கோட்டபாய இருந்த காலத்துக்குள்ளே இவனுக்கு அந்த காணி கொடுக்கப்படுது என்றால் நீ வேறு இடத்துல விலைக்கு வாங்கித்தா காணி, இந்த காணியை நாங்கள் விடுறோம். அப்போ இவன் மையப்படுத்தின வடமாகாண
மக்களை தண்ட கொண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரணும். அதுக்குள்ளே இருக்கிற வடமாநிலத்தில் வன்னியில் தான் மக்கள் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவங்க. இந்த மக்களை தான் ஏமாற்றி பிழைக்கலாம். இந்த மக்களுக்கு வேலை கொடுத்தா தான் டபுள் வேலையை கொடுத்து ஒரு வேலை சம்பளத்தை மட்டும் கொடுக்கறதுக்காக இந்த மக்களை ஏமாற்றி பிழைக்கலாம். இங்கே தான் அந்த மையப்படுத்தணும். கிழக்கு மாநிலத்தில் சரி வராது. கிழக்கு மாநிலத்தில் எரிச்சு போட்டு போயிடுவாங்க. ரிஜா திருதாளம் நம்பிடுவாங்க. கிழக்கு மாநில போராளிகளும் தான் கிழக்கு மாநில மக்களும் ஒரு மடார் மக்கள் சிந்திக்க மாட்டாங்க. கடுமையாக தில்லுமுள்ள போடுவார்னா அங்கே எல்லாத்தையும் அரிச்சு போட்டு போயிடுவாங்க. அப்போ இவன் வடமாநிலத்தில் தனக்கு பாதுகாப்பு, வடமாநிலம் தான் இப்படி மக்களை ஏமாற்றி பிழைக்கலாம் என்று சொல்லித்தான் நேவி கடற்படை இருந்த காணியை எடுத்து கடற்படைக்கு சொந்த காணிகள் செம்மலையிலிருந்து கொக்குத்தூடு வரைக்கும் வாங்கி கொடுத்துருக்குறான். இது வந்த தகவல் இப்போ எனக்கு. சொந்த காணியை வாங்கி கொடுத்து தான் இந்த கடற்படை இருந்த காணியை எடுத்து தான் ரிச்சான்னு சொல்லி ஜக்கேஜில் பெரிய ஒரு இதை முதலீட போட்டு இன்றைக்கு உருவாக்கி 500க்கு மேற்பட்ட மக்களை மாவீர போராளிகள் கண் தெரியா கால் அவன் சொல்லுவான், கண் தெரியா கை தெரியா கால் தெரியாட்டி வேலை இருக்குண்டு. கண் தெரியாதவனுக்கும் வேலை கொடுத்து அந்த அந்த இயலாத அங்கவினப்பட்டவங்க மாற்றுத்திறனாளிகளையும் வச்சு உழைச்சி பிழைப்பு நடத்த வழிகிட்ட வந்து அந்த பாஸ்கரன் அந்த பாஸ்கரன். அப்போ ஜோஜிபான் சின்னலேருந்து நெல்லிக்காய் வித்த பாஸ்கரன் நெல்லிக்காய் மூலையிலேருந்து கடைசா சுபாஸ்கரனோட போய் அவனோட அடி வாங்கி இதுக்குள்ளே ஐவிஸுக்குள்ளே போய் லங்காசிரிக்குள்ளே போய் லிபாரா என்ற ஒரு காட்டு அடிக்கிற அதையும் எல்லாம் வித்துக்கித்து வந்து கடைசா உறவு பாலம் என்று சொல்லி அதில் கோடிக்கணக்கில் மக்களில் சொத்தை கொள்ளையடிச்சிட்டு மாவீரருக்கு போராளிக்கு வந்த காசை கடைசா மக்களை வச்சு எங்களோட மாவீர போராளிகளை வச்சு உழைக்கணுமன்ற ஒரு முடிவில் 10 ரூபா போட்டு 100 ரூபா எடுத்து 100 ரூபா போட்டு 1000 ரூபா உழைச்சி கொண்டிருக்கிறான். இப்போ சரி எல்லாத்தையும் போட்டும் நாங்கள் விட்டு விடுங்கள்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்கிற வேளையில் இந்த லிவாரா பாஸ்கரன் செய்கிற வேலைன்னு சொன்னால் மேலும் மேலும் தேச துரோகமான வேலையைத்தான் செய்கிறார். மக்களுக்கு பேசி கொண்டிருக்கா தான் ஒரு உணர்வாளர்னு சொல்லி காட்டிக்கொண்டு ஆனால் செய்கிற வேலை முழுக்க எங்களோட மக்களுக்கும் எங்களோட போராட்டத்துக்கும் எங்களோட தியாகத்துக்கும் முரம்பான துரோகமான செயல்கள் தான் இவர் முழுக்க செய்கிறார். ஏன்னா வேற உடம்புலையும் இல்லை, வேற செயல்பாட்டிலையும் இல்லை, வேற களிமண் நெல்லிக்காய் மூளையிலையும் நெல்லிக்காய் வித்தவண்ட மூளையிலையும் இல்லை மக்களுக்கான ஒரு பற்று. ஆனால் வெளி முகத்துக்கு தான் தான் உணர்வாளர் என்று காட்டிக்கொண்டு அப்போ தான் உழைக்கலாம் என்று சொல்லி இருக்கின்ற வேளையில் இப்போ தற்போது முடிவெடுத்தான் என்ன இருந்துச்சுன்னா கடைசா பாருங்கள் இன்றைக்கு வந்து விடுதலை புலிகளால் உருவாக்கப்பட்ட ஐவிசி வானொலியையும் தனக்குள்ள உள்ளடக்கி இலங்கை அரசாங்கத்துக்கு சார்பான செய்திகளை போட்டு லங்காசிரியையும் வாங்கி தனக்கு சார்பாக செய்திகளை இலங்கை அரசாங்கத்துக்கான செய்திகளை போட்டு அப்புறம் அதை விற்று என்ன லிபாரா என்றதை சுபாஸ்கரனோட இருந்து வந்து தனியை காட்டடிச்சு அதையும் விற்று கடைசியாக என்ன செய்தாண்ட பிளான் போட்டான். அவன் திரும்ப திரும்ப போராட்டத்துக்குள்ளே போடுறது மாவீரரை விற்று தான் பிழைக்கணும், வேறு வழி இல்லைவன் உறவு பாலம் என்று சொல்லி கொண்டு வந்து அதில் உழைச்சி கோடிக்கணக்கில் உழைச்சிட்டு கடைசியாக என்ன செய்தான் ரிச்சான்னு சொல்லி விட்டு முழு பேருக்கு வேலை கொடுக்குறேன்னு சொல்லி மாற்றுத்திறனாளிகள் கை இல்லை கால் இல்லை கண் இல்லாதவர்களுக்கு வேலை கொடுக்குறேன்னு அவங்களோட ரத்தத்தை வேர்வையாக்கி அவங்க உழைக்க அவங்கள சம்பளத்திலையும் பட்டி எல்லாத்துலேயும் பட்டி அவங்கள படாத பாடுபடுத்தி கிட்டத்தட்ட பார்க்க போனால் ஒரு வெளிக்கடை சித்திரவதை முகாமாய் தான் அங்கே ரிச்சா இதில் வேலை செய்கிறாங்க. சம்பளம் பண்ணுறதுக்கு அப்பால் அந்தளவுக்கு பின்னுக்கு இருந்து கம்போட்டி இட்டுக்க விடாமல் நெருப்பு வேலையை கொடுத்து தான் அந்த வெளியில் 3000 ரூபா சம்பளத்துக்கு வேலை செய்தால் இங்கே 9000 ரூபா கொடுத்தாலும் காணாது அவன் செய்கிற வேலைக்கு. அந்தளவுக்கு அவன் நெருப்பு வேலையை கொடுத்து தான் பின்னால் நின்று கம்போட்டி மக்களை வச்சு சாரா புளிஞ்சு எடுக்கிறான் எங்களோட மாவீர போராளிகளை வேலை கொடுத்து. அப்படி கொடுத்து கொண்டிருக்க கடைசியாக பார்த்தா காசு உழைக்கிறதுக்கு என்ன வழி இருக்குன்னு சொல்லி பார்த்தா மில்லரனோட பேரை கொண்டு வந்தான். தண்ட மகனே அவனை ஒரு ஃபுட்பாலாக படம் நடிக்க வச்சு இந்தியா துறையைச் சேர்ந்த சினிமா துறையைச் சேர்ந்த கவிஞர்கள் நடிகர்கள் அவருக்கு சார்பான ஆக்களை காசு இருந்தால் எதையும் செய்யலாம்னு காசுக்காக நான் சொன்னேன். அம்மா தண்ட மனைவியை கூட விற்கக்கூடிய ஆள் தான் ரிச்சா பாஸ்கரன். ஏன்னா எங்கட மாவீரரை விற்க விளைக்கிறான். அப்போ இவன் என்ன செய்தான்டா இப்போ கடைசியாக மில்லரனோட பேரை வச்சு படம் நடிக்க வழிகிட்டான். அதுக்கு எதிரொலி வந்துட்டு அதுக்கு எதிர்ப்பு கூடிட்டு இந்தியா உலக நாடு ஃபுல்லாக எங்களோட புலம்பெயர்ந்த மக்கள் போராளிகள் எல்லாரும் எதிர்ப்புகள் காட்டினோன்னு இவன் பார்த்தான். இவன் கள்ள மூளை தானே, இவன் பிஸ்னஸ் மூளை தானே. அப்போ இவனுக்கு பிஸ்னஸ் மூளை இருந்தால் நாங்கள் புல்நேயத்தூரில் 20 வருஷம் இருந்த நாங்கள் இன்றைக்கு இராணுவ கட்டுப்பாட்டுக்கு கண்ணுக்குள்ளே எண்ணெய் ஊற்றி தான் நாங்கள் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறோம்டா. இன்றைக்கு மாவீரர்களில் தியாகம் எங்களுக்காகத்தான் மாவீரர்கள் மடிஞ்சிருக்கிறார்கள் எஞ்சிய போராளிகள். அப்போ நாங்கள் சாதிக்க மாவீரர்களில் கனவையும் சேர்த்து சாதிக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்குது. ஏன்னா மாவீரர் கனவை எங்கள்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. லக்கியா பாஸ்கரனையும் சொல்ல சுபாஸ்கரனையும் சொல்ல ஏனே அரசியல்வாதிட்டையும் சொல்ல இல்லை, ஏனே சிவில் அமைப்புட்டையும் சொல்லலை, ஏனே
என்ன சங்கம் அந்த சங்கம் இந்த சங்கம் மாதிரி இந்த என்ன காணா போன சங்கத்திட்டையும் சொல்லி போட்டு மாவீரர் வீரச்சாவடையில் நாங்கள் இன்றைக்கி சண்டைக்கு போகக்குள்ள கடைசியாக கூட சொர்ணம்னா 95ஆம் ஆண்டு திருவண்ணாமலையில் வந்து நின்று ஒரு முதல் சண்டைக்கு சொர்ணம்னா வந்த டைமில் முதல் சண்டைக்கு போகிறோம். நாங்கள் அந்த சண்டைக்கு போகிறத விட அவர் தந்த பயிற்சி பெரிய பயிற்சி. இரவு 11 மணிக்கு அது பெரிய அது அதில் இருந்த போராளிகள் இன்றைக்கும் இருக்கிறாங்க. அவர் மேல் மலையில் நிற்பார், நாங்கள் சாகு தொப்பியும் போட்டு கரியும் பூசு பகல் பட்ட பகலில். அப்போ ரெய்னிங் நடக்குது. அப்போ 10 மணிக்கு நாங்கள் ஒரு 5 கிலோமீட்டர் மூவ் பண்ணி அந்த பெரிய நாணல் புல்லுக்குள்ளால் வரக்கு ஒரு புல்லு ஆடுனா கூட மேல் மலையிலேருந்து கோல்குமாண்டாவில் சுடுவார். சுடக்குள்ள சொர்ணம்னு எங்களுக்கு சொல்கிற வசனம் என்னென்னா, தலை தெரிஞ்சுதுண்டா தலைக்கு தான் வெடி விழும், ஆனால் உடனே தலைவருக்கு அறிவிக்க மாட்டேன், பிடிக்கிற சண்டையில் கிளைம் பண்ணி விடுவேன் வீரச்சாவன்னு சொல்லி. அப்போ நாங்கள் குரோல் இழுத்து போகல. நாங்கள் கரிஸ் அண்ட் அவரை பேசினல் போலீஸ் அந்த முதல் சண்டை 95 திருவண்ணாமலைக்கு வந்த அந்த பயிற்சி, அவருடைய பயிற்சியும் உறுதியும் மன பலவும் அப்படியான வீரர்கள்ட்ட இருந்து வளர்ந்த போராளிகள் நாங்கள். அப்போ எங்கட தியாகத்துக்கு அப்பால் பெரும் தியாகங்கள் இருக்குது. அப்போ அந்த சண்டையில் அப்போ ஒவ்வொரு சண்டைக்கும் நாங்கள் அவங்ககிட்ட பயிற்சி பெற்று தான் அந்த சண்டைக்கு போகக்குள்ளேயும் அப்போ கடைசி டைம்லேயும் நாங்கள் சொர்ணமன்றம் இருந்து அந்த முதல் சண்டைக்கு போகிறோம். அவர் திருவண்ணாமலைக்கு வந்த டைமில் ஒரு சண்டைக்கு போகக்குள்ளே நாங்கள் சத்தியபிராமணம் எப்படி எடுக்கிறோம். எமது புரட்சி இயக்கத்தின் மேன்மை குறிக்கோளாம் பொது உடைமை தன்னாட்சி தமிழீழ விடுதலைக்காக எமது உடல் உயிர் உடைமை அனைத்தையும் எமது இயக்கத் தலைவர் மேதகு வேண பிரபாரன் அவர்களின் வழிநடத்தலை உள்ளமாற ஏற்று அவருக்கண்டு உண்மையாகவும் விசுவாசம் உறுதியோடு போராடுவேன் என்று சொல்லி இதனால் உறுதி கூறுகிறேன் என்று புலிகளின் தாகம் தமிழீழத்தாயும் புலிகளின் தாகம் தமிழீழத்தாயும் என்று தான் நாங்கள் சண்டைக்கு போகிறோம். நாங்கள் சண்டைக்கு போய் பதுங்கியிருந்து அந்த இடத்துல சண்டை செய்ய எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற மாவீர செல்வந்து வலிக்கும் குண்டு வந்து வடிக்கும் எதிரியான் சுற்றவன் வந்து நெஞ்சில எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவன் மடிஞ்சி அம்மா அடே என்னை காப்பாற்றுறான் எனக்கு வடிப்பட்டுறான்னு சொல்லி எங்கட மடியெல்லாம் விழுவான். அடே கமல்ராஜோ அன்பு இன்பராசோ என்னை காப்பாற்றுங்க, எனக்கு வெடிப்பட்டு உடனே நாங்கள் தாங்கி அவனை கொண்டு வந்து பீல் கொம்ப்ரஸன் வச்சு கட்டி அதை பின்னுக்கு கொண்டு வந்து மெடிசன்காரன்ட்ட கொடுத்துட்டு திரும்பி மூவ் பண்ணி நாங்கள் சண்டை பிடிச்சி அதில் இருக்கிற காயக்காரனையும் எடுத்து எங்களோட பொடியையும் எடுத்து இராணுவம் கொல்லப்பட்ட இராணுவத்தில் அவங்களோட உடைமைகள் ஆயுதங்கள் செல்லுகள் சாமான்கள் எல்லாம் ரவையில் எல்லாம் எடுத்து எல்லாம் பிட்டோ பண்ணி 400-500 பேர் நாங்கள் கொண்டு வந்து 4 பொடியை கொண்டு வந்து பேஸில் வச்சு அவங்களுக்கு சத்தியப்பிராணம் செய்து ஜூனியம் போட்டு புலி கொடியை மேலில் போட்டு சத்தியப்பிராணம் செய்து நாங்கள் அவங்க அணிவகுப்பு செய்து ரவுண்ட்ஸ் அடித்து அடக்கம் செய்து நாங்கள் கண்ணீர் விட்டு அடக்கம் செய்வோம். அடக்கம் செய்ய என்ன நினைக்கிறோம், எங்களோட மாவீர வீரச்சாவடைக்க எங்கள் அம்மாவை பார்த்துக்கொள்ளுங்க, எங்களோட சௌரத்தை பார்த்துக்கோங்க, எனக்கு புள்ளிகள் இருக்குது இல்லை தலைவர்கிட்ட சொல்லுங்க, நாங்கள் இந்த என்ன எங்களோட லட்சியத்தை நீங்கள் விட்டுறக்கூடாது, நீங்கள் மேற்கொண்டு செய்யணும்னு சொல்லி எங்களோட கண்ணுக்கு முன்னுக்கு சொல்லி கொண்டிருக்க அப்படியே வீரச்சாவடைஞ்சிடுவான். கொதிக்குது, கண்ணை பிறகு நாங்கள் மூடணும் கதைச்சுக்கோ. அப்படி எல்லாம் அவங்க தியாகங்கள்ங்கிற மனசுக்குள்ளேயும் கூட உடம்புலேயும் உணர்வுலேயும் மண்டை வெடிக்குது, இந்த இப்போ விரைக்குது. அப்போ எத்தனை மாவீரர்களை நாங்கள் எங்கட மடியில் வச்சு அடக்கம் செய்திருக்கிறோம். கதைச்சு கொண்டிருக்க வீரச்சாவடையும் கடைசியாக 2006 கூட இப்படித்தான் ஒரு மாவீரரை நாங்கள் கையில் இழந்தோம். பின்னு கோடாக்கில் அதில் 2006 கூட ஒரு சம்பவம் பாலமட்டாரில் ஈஎன் வீரச்சாவடைஞ்சது. லெப்டினன்ட் ஈஎன் எல்லாருக்கும் விளங்கும். நான் கதைச்ச விஷயத்தை இஞ்ச விட்டுட்டு இஞ்ச வாரம் போராட்ட கதைண்டா எங்களோட வரலாறை இந்த தியாகத்தை தான் இப்போ கொச்சப்படுத்த வலிக்கிறான். அதுக்காகத்தான் இந்த வரலாறை சொல்கிறேன். இப்படி வரலாறு எங்களை போராளிகளை நிறைய பேருக்குள்ள அடங்கப்பட்டிருக்குது. இன்றைக்கு எங்களோட இந்த போராளிகள் அத்தனை பேரும் இருக்கிறாங்க. அப்போ 2006 6ஆம் மாதம் 11ஆம் தேதி நாங்கள் செம்மலையிலிருந்து 110 பேர் 3 கேணலோட 110 பேர் 110 பேரில் 10 பொம்பளை பிள்ளைகள் 100 பேர் போராளிகள் நாங்கள் கிழக்கு மாநிலம் போகிறோம் செம்மலையிலேருந்து. அப்போ பொட்டம்மா நிற்கிறார், ரெசோன்னு நிற்கிறார், செம்மலையிலேருந்து வண்டி ஏற்றுறார். 6ஆம் மாதம் 11ஆம் தேதி திருவோணமலை குச்சோலியில் போய் இறங்கி அங்கே குச்சோலியிலேருந்து பிறகு பேராத்தில் நின்று பிறகு அங்கே போய் தியாவனத்தில் இருந்துட்டு அடுத்த நாள் மூதுருவு போகிறோம். அப்போ ஜெயமண்ண கேர்னல் ஜெயமண்ண மட்டம்பர பொறுப்பெடுக்க வாரார் 2006. அங்கேருந்து வானுவண்ணை வன்னிக்கு வர போகிறார். அப்போ ஜெயமண்ணையோட சேர்ந்து கீர்த்தியண்ண கேர்னல் புலனாய்த்துறை கீர்த்தியண்ண கேர்னல் ரமேஷன்னையோட 30 பேர், கீர்த்தியண்ணையோட 40 பேர், கேர்னல் ஜெயமண்ணையோட 15 பொடிச்சு திருவோணமலை போராளிகள், மற்ற பெண் போராளிகள் 10 பேர், தலைமைச் செயலக போராளிகள். அதுக்குள்ளே முத்தப்பண்ணையும் வந்தார். முத்தப்பண்ணா புலனாய்த்துறை இப்போ உயிரோட இருக்கிறாருன்னு கேள்விப்பட்டேன். முத்தப்பண்ணை இருக்கிறார், அன்னையோட இருக்கிறாருன்னு மாதிரி கேள்விப்பட்டேன். முத்தப்பண்ணையும் வந்தவர். அப்போ வந்தால் இந்த விஷயத்தை வரலாறை சொல்லித்தான் நாங்கள் எங்களோட விஷயத்தை சொல்ல வாரோம். அப்போ என்னன்னு சொன்னால் 2006 நடந்த சம்பவம். அப்போ அந்த நேரத்தில் 6 கரும்புலி எங்களோட வருது.
நடந்து. அப்போ பாருங்கள், இன்றைக்கு செம்மலையிலேருந்து வண்டி ஏறி குச்சோலியில் போய் இறங்கி 3-4 நடையில் தியாவனத்தில் போய் நிற்கிறோம். நின்றா எங்களுக்கு தெரியா கரும்புலி வருதுண்டு. 6 கரும்புலி எங்களோட நடந்து வருது வேதனைப்பட்டு. அப்போ வரக்குள்ள நாங்கள் பாலம்பட்ட ரோட்டு கடக்க இரவு 7 மணிக்கு நாங்கள் போகிறோம். எங்களை கூட்டி வர்றது வழிகாட்டி ஈயனோட 10 பேர் வந்தது. அப்போ போனால் இரவு 7 மணி முதல் இளங்கரசாங்க மாவிலாறு சண்டை துவங்கும் முதலே எங்களுக்கு சண்டையை துவக்கி விட்டான் பாலம்பட்டாரில். நடந்த சம்பவம், ரியலான சம்பவம். அப்போ சண்டையை தொடக்கி விட்டால் நாங்கள் போய் ரோட்டு கடக்குன்னு போவோம். அப்போ ஈயன் வந்து அவன் தான் பொறுப்பாக வந்தது வழிகாட்டிக்கு. ஜெயவண்ணைக்கு பக்கத்தில் நான் நிற்கிறேன், எனக்கு பக்கத்தில் ரமேஷன் அப்படியே நிற்கிறாங்க. 110 பேர் அங்கங்கே குந்தி கொண்டிருக்கேன். தேக்கங்காட்டுக்க பாலம்பட்டார் ரோட்டில் ரோட்டு கடக்கப்புறம் 7 மணிக்கு கடக்கக்குள்ள. அப்போ ரோட்டில் போய் பார்த்துட்டு வாரமென்று ஒரு 10 போராளிகள் சென்றி விட்டு, ஏன்னா 3 கேர்னல் வருது அங்கலைஞ்சாலையும் சென்றி விட்டு ஈயன் போய் பார்த்துட்டு வந்து சொல்லுது, இராணுவம் போகல, இராணுவம் நிற்கிறமாயிருக்கு, கொள்ளி மணக்குது. அப்போ வாகனத்தில் கொண்டு ஆமியை வாகன ரக்கு வந்து எரிஞ்சு போகுது மங்கிபிரிச்சு கேம்பிலேருந்து மற்றும் லோட்டாக அப்புறம் திரும்ப போவோம். அப்போ எங்களுக்கு விளங்கி இராணுவத்தை கொண்டு இறக்குறான்னு. அப்போ எங்களுக்கு அடிவில் போதுண்டு விளங்கிட்டு அப்படி இருந்து நாங்கள் ரோட்டு கடக்கணும்னு சொல்லி நாங்கள் 110 பேரும் லைனில் இருந்தோன்னே ஈயன் வந்து அன்றைக்கு சாரான் மாவீரர் ஈயன் லெப்டினன்ட் இன்றைக்கு சுதாகரன் இன்றைக்கு ஈயனோட இருந்த போராளிகள் எல்லாரும் இருக்கிறாங்க திருவண்ணாமலையில் இன்றைக்கு இருக்கிறாங்க. அந்த செய்தி பார்ப்பாங்க. அப்போ அன்றைக்கு ஈயன் வந்து இந்த கண்ணுக்கு முன்னுக்கு மறக்க இயலாது. ஈயன் சொல்லுது, ஜெயமண்ணைக்கு வந்து சொல்லுது, ஜெயமண்ணை இன்றைக்கு அடி விழும்பில் இருக்குது, எங்களுக்கு ஆமி நிலவு இருக்குது, 7:30 ஆகிட்டு, ஆனால் ஆமியை தான் கொண்டு வந்து இறக்கிட்டு போகிறான் என்றோடனே. அப்போ ஜெயமண்ணை சொல்கிறான் அது பிரச்சனை இல்லை, நாங்கள் ரோட்டு கிடப்போம். அப்போ ஜெயமண்ணையோட கால் இல்லாத போராளி, வடமான போராளி ஒருவன் பொடிச்சு வந்தவன், காலே இல்லை ஒரு கால். அப்போ பாருங்கள் 4 நாள் நடையில் வந்திருக்கிறான். அப்போ இருக்கக்குள்ள 7:30 இருக்கும் டீம். நான் ஜெயமண்ணைக்கு பக்கத்துலேயும் ரமேஷனை பக்கத்துலேயும் நிற்கிறேன். அப்போ நான் திருவண்ணாமலைக்கு போக வாரன், பன்னியிலேருந்து போக வாரன். கலையன் திருவண்ணாமலை சம்பூரில் நிற்கிது, சொர்ணமண்ணை சம்பூரில் நிற்கிது, வசந்தண்ணை சம்பூரில் நிற்கிது. அப்போ ஜெயமண்ணை மட்டக்களவுக்கு போவாரேன். போகல சரியா 7:40 டைம் பார்க்குறோம். அப்போ சரி டீம் போவோம்னு சொல்லி நாங்கள் எழும்பி அந்த ஒரு ஆரம் இருக்குது, சின்ன ஒரு தண்ணி இல்லாத ஆரம், அதை கடந்து மேலே ஏறலை. அந்த ஈயன் வந்து சொல்லிட்டு போய் ரோட்டுக்கு போயிட்டான். ஈயன் அவன் நல்ல சண்டைக்கார பொடியன். அவன் தான் அந்த வழிகாட்டி தியாவனத்துக்கே பொறுப்பு. 15 பேரோட ஆக்களை அங்கே மட்டக்களப்பு டீம் வந்தால் இஞ்சால வன்னிக்கு கொண்டு விட்ற, வன்னி டீம் வந்தால் மட்டக்களப்பு கொண்டு விட்ற. அப்படியான ஒரு சிறந்த போராளி பாலராஜனோட போராளி. அப்போ அந்த அந்த வீரன் அந்த லெப்டினன்ட் வந்து சொல்லிட்டு பண்ண இன்றைக்கு கண்ணுக்குள்ளே இருக்குது. அண்ணன் வந்து சொல்லி போட்டு, கமல்ராஜ் அண்ணன் உங்களுக்கு நீங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் தானே, உங்களுக்கு இந்த பாதைகள் தெரியும், அடிப்பட்ட ஜெயமண்ணையோட தான் நீங்கள் வரணும், விட்டுக்கிட்டு அங்கே போயிடக்கூட ஜெயமண்ணையை கொண்டு வந்து சேர்க்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு கீர்த்தி அன்னைக்கு ஒரு தளபதி திருவண்ணாமலை பொடியங்களை விட்டது, ரமேஷ் அன்னைக்கு ஒரு பொடியங்களை விட்டது. அடிப்பட்ட நாங்கள் திருப்பி தியாவனத்துக்கு, ஏன்னா நாங்கள் 90 இந்த காட்டுக்கு வந்து எங்களுக்கு காடெல்லாம் தெரியும், நாங்கள் விட்டுட்டு கூட அவங்கள கூட்டிகிட்டு திரும்பி வரணும். அடிப்பட்டா ரோட்டு கடக்க இல்லாட்டி என்று சொல்லிட்டு ஈயன் போய் ரோட்டில் ஏறல. அவன் கிளைமர் போட்டுட்டான் எல்லா இடம், 25-30 கிளைமர். அந்த முள்ளங்கி விட்டுது பார்த்தா எங்களுக்கு ஒன்றும் தெரியல. அந்த மின்னல் அடித்த மாதிரி கொஞ்சம் நேரம் பகலாக இருக்குது. அப்படியே படுத்துட்டோம் நாங்கள். என்ன அந்த சத்தமே இல்லை, மின்னல் மட்டும்தான் முழங்குது. அதுக்கப்புறம் இது வெட்டி கிளைமர் ஒற்றைய தரத்தில் 10-15 கிளைமர் அமர்த்தி விட்டான். போன ஈயன் அந்த கரண்டில் அடித்தா எப்படி சுருண்டு கிடக்கும்படி ஈயன், அவனுக்கு தான் புல் கிளைமர் ஈயனுக்கு. அந்த மாவீரர் வந்து சொல்லிட்டு போன கண் கலங்குது, வேதனையாக இருக்குது. ஆனால் எங்களுக்கு தெரியா சண்டை எழுமிட்டு பட்டவட சண்டை நடக்குது. ஆனால் 6-7 பேர் ரோட்டில் எல்லாம் ஈயன் வயலில் போன 4 பேர் அதில் முடிஞ்சு 3 பேர் முடிஞ்சு, ரோட்டில் போன இன்னொரு போராளி முடிஞ்சு சண்டை நடக்குது. எங்களுக்கு பின்னுக்கு தான் படி வரும். ஆமி ரவுண்ட் அப் பண்ணிட்டான் எங்களை. நேரத்தோட வாகனத்தில் கொண்டு இறக்கி அவன் வெட்டையால் வந்ததை கண்டுட்டான் பின்னேரம். அப்படி இருக்கக்குள்ளே அப்படியே பின்னாலெல்லாம் சண்டை நடந்தால். அப்போ ஜெயமண்ணோட உயரம் தெரியும் தான், பெரிய உயரம், கிட் பேக்கையும் கொள்ளிட்டு அந்த ஆள் பொசிஷன் விழுதே இல்லை. அண்ணன் இருங்கண்ணா பொசிஷன் விழுதில்லை ரமேஷ் அண்ணன் அப்படி. ஆனால் ஆமி 1000 பேருக்கிட்ட வளைச்சிட்டா நாங்கள் 110 பேரும் கட்டசி 10,000 பேருக்கு சமன். எல்லாரும் 110 பேர். ரமேஷனையோட வந்த 30 பேரில் 10 பேருக்கு பீக்கு, 8 பேருக்கு ஆர்பிச். அதேமாதிரி கீர்த்தியனையோட வந்ததில் 7 பீக்கே, ஆர்பிச் 4. அதேமாதிரி ரமேஷனையோட வந்ததில் 3 பீக்கே, ஆர்பிச் 4. எல்லாம் அமெரிக்கனை விட பெட்டர் ஆயுதம். சண்டை நெட்டு எழும்போது 1.5 மணித்தாலும் சண்டை பிடிச்சி தான் நாங்கள் 3 லெப்டினன்ட் கேர்னலையும் கூட்டிக் கொண்டு நாங்கள் திரும்பி தியாவனத்துக்கு வந்தால் ஒரு போராளி ஈயண்ட பொடியும் எடுத்தாச்சு, சுருண்டுட்டு பொடி. நான் தூக்கிட்டு நான் தான் ஓடுனேன். அப்போ ஜிஎம்என்னை சொல்லிட்டேன், நீங்கள் காயக்காரனை கொண்டு போங்க. பிறகு நாங்கள் ரோட்டுக்கிட்ட போய் எடுத்தால் ஒரு பொடி எடுக்கலாம். போயிட்டு ரோட்டில் கிடக்கு பொடி. சண்டை நடக்கு கிட்ட போகலாமல் இருக்குது, மோனி போகலாம் இருக்குது. அவ்வளோ அடி. அப்போ அவனும் பிகே போட்டு தான் ஆமி அடித்து ஃபுல்லாக வளைச்சி தான் நாங்கள் கேர்னலை மாதிரியும் கொண்டு போகணும். சரியென்று சொல்லி போட்டு நாங்கள் போய் டப்புன்னு ஈயண்ட பொடியை எல்லாம் கொண்டு வந்தால் தூக்கி எடுத்த இன்னொரு பொடி என்ற பொடி தூக்கி நான் தான் தோளில் எனக்கு தர கொண்டு வரேன். பிஞ்சு போகுது, இதெல்லாம் ஊற்றுப்படுது சதை.
அதுக்கு பிறகு பார்த்தா அவரையும் கொண்டு பார்த்தா இதான் ஈயண்ட பொடின்ற பார்த்தா ஈயண்ட பொடி கதிக்கட்டமாகி கிடக்கு, இப்படி கிடக்கு, சுருண்டு கிடக்கு. எல்லாம் தூக்கிட்டு ஓடி வாரம், தூக்கிட்டு ஓடி வந்து எல்லாம் இஞ்சால கொண்டு வந்தால் ஒரு வெட்டைக்கு வந்துட்டேன், மானாண்டம் குளம்னு சொல்லி ஒரு வெட்டை. அதுக்கடையில் இன்னொரு ரோட்டு கிடக்கணும், கடவான ஓட்டும் நடையுமா வந்து ரோட்டை கடந்து அங்கால வந்து உடனே கம்பு வெட்டி டச்சர் கட்டி எல்லாம் செய்து 6 பேருக்கிட்ட காயம். அதில் ஒரு தீவன் ஒரு போராளி பீக்கி அடி முதுவால் பட்டி முன்னால் ஈரல் கொட்டுது, வச்சு பீல் கும்பிட்ற அடையே ஏலாது. அம்மா எனக்கு 3 மாதம் புள்ள கிடச்சி, என்ன காப்பாற்றுங்க உடனே சொல்கிறான். கீத்தியன் என்ற பேரை சொல்கிறான், கீத்தியன் காப்பாற்றுங்க பட்டித்திரல் படியன். அவனுக்கு என்ன தெரியும் நல்லா, என்ன கண்டோனே மச்சான் கமல்ராஜ் மச்சான் என்ன காப்பாற்றுற, எனக்கு பவா கிடச்சி 3 மாதம், நான் லீவில் போகல, இந்த டீம் வந்தால் கொண்டு போகிறதுக்கு தான்டா நான் இங்கே மூதூர் பட்டித்திரல் தீவன் போராளி என்று சொல்லி கத்தி வர அவனுக்கு சேலை நேர்த்தி டச்சர் போட்டு நாங்கள் அவளை அடிக்குள்ளாலையும் அடிக்க தூங்கிட்டு அமங்கி பிடிச்சிருந்து தூக்கிட்டு வட்டியால் ஓட்டவும் நடையும் விழுந்து வாரம் 110 பேரில் 4-5 பேர் வீரச்சாவு, 4-5 பேர் காயம். ஏதோ கொண்டுட்டு காட்டுக்குள்ளே திரும்பி விட்டோ பண்ணி திரும்பி போயலாம், திரும்பி வாரம். திரும்பி வரக்குள்ள அம்மா என்ன காப்பாற்றுங்க என்று சொன்னேன். டச்சரை வச்சுட்டு ஜெயமன் சொன்னார் இருங்கன்னு சொல்லி போட்டு டப்புனை பார்த்தா மெடிசன் வந்த அருளன்னு சொல்லி டாக்டர் வந்தவர், அவர் போய் உயிரோடு இருக்கார், தடுப்புக்கு போயிட்டு வந்த யாழ்ப்பாணத்தில், நல்ல ஒரு டாக்டர் கட்டிக்காரர். அப்போ வந்து டப்புனை ஆளை பார்த்து கையை பிடிச்சி பார்த்துலான்டா அப்படி அம்மாண்டு கத்துன மாதிரி கண்ணை முடிச்சிருந்தேன். முடிச்சு தண்டை புள்ள கிடச்சி 3 மாதம் புள்ளையே பார்க்கலையா, எப்படி இருக்கும் என்னம்மா எவ்வளோ இது ஒன்று ஒரு சம்பவம். 20 வருஷம் போராட்டத்தில் தான் எவ்வளோ சம்பவத்தை பார்த்துருப்போம் நாங்கள். எங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த போராளி புள்ள கட்டசி டைமில் ஈரல் கொட்டுப்படுது, முத்து வெட்டி பீக்க பிரிச்சிட்டு அதே மாதிரி பொடியை கொண்டு வந்து அதில் வச்சுட்டு பிறகு தியாவனத்தை கொண்டு வந்தால் ஈயண்ட பொடியும் தீவண்ட பொடியும் தான் எங்கிட்ட வந்து ஒரு பொடியை நீச்சந்தீவு பொடி என்ற பொடி ரோட்டில் பொடி பட்டு அப்புறம் அடுத்த நாள் சம்பூருக்கு கொடுத்துருந்தோம், துயிலும் இல்லை ICR சூடாக கொடுத்துருந்தோம். அதில் 6 பேருக்கிட்ட செவ்வந்தன்னு சொல்லி 6 பேருக்கிட்ட காயம், எல்லாருக்கும் இளம்பொடி தொட்டவடி கிளிமரடி எல்லாரையும் கொண்டு வந்து அரவாசி பேரை விட்டுட்டு அடுத்த நாள் ரோட்டு கிடக்கணும், எங்களுக்கு போகணும். என்ன செய்கிறேன் வழிகாட்டி ஈயன் முடிஞ்சு. ஆனால் நாங்களும் திருவண்ணாமலையில் இருந்தால் கந்தலா சுற்றி போகிற பாதை தெரியாது, நான் பன்னியிலேருந்து போகிறேன். அப்போ போனால் திரும்பி சாப்பாடு இல்லை, அந்த உளுத்து போன பயர் ஸ்டோரில் இருந்து தூக்கி வந்து அந்த பயரையும் உளுந்தும் கொஞ்சம் கிடந்து அதை போட்டு அவிச்சு ஜெயமண்ண கீர்த்தியண்ண ரமேஷனை வந்து சொல்கிறாங்க. இது 2006 நடக்குது மாவிலார் சண்டைக்கு முதல் மாவிலார் சண்டை. அதுக்கப்புறம் 2 மாதத்துக்கு தோங்குனது மட்டக்களப்பு ஜெயமண்ணை போனது பிறகு. அப்போ சரியன்னு சொல்லி போட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் உளுந்து அவிச்சு பயரையும் சேர்த்து அவிச்சா புழு வரும். அந்த உளுத்து போன பயரும் உளுந்தும் எங்களுக்கு சாப்பாடே இல்லை 110 பேருக்கும். அதில் ஒரு 5-6 காயப்பட்டு 5-6 வீரச்சாவடைஞ்சு எல்லாம் ஒரு 100 பேருக்குலாம் வந்துட்டு 10 பேருக்கு மேலே கலண்டுச்சு எல்லாம் பீஸுகள் எல்லாம் பின்னுக்கு அனுப்பியாச்சு, வன்னிக்கு அனுப்ப சொல்லி அனுப்பிப்பட்டு அடுத்த நாள் நாங்கள் இருந்த வழிகாட்டி பொடியங்களை வச்சு கந்தலா சுற்றி 12 மணித்தியாலத்தில் கடக்கிற ரோட்டு பாலமட்டா கடந்து தம்பலாது போகிறத 24 மணித்தியாலம் நடக்கிறோம். இது இறைவன் மேலே சத்தியமாக, இந்த மாவீரர் மேலே சத்தியமாக இன்றைக்கு வந்த போராளிகள் இருக்கிறாங்க, எங்களோட நடந்து வந்த போராளிகள் இன்றைக்கும் இருக்கிறாங்க, எங்களோட நடந்து வந்த போராளிகள் இப்போ பார்த்து கொண்டிருப்பாங்க இந்த செய்தியை. அப்போ என்ன என் தேவன் இருக்கிறார், இந்த கடை சுதாரணை இருக்கிறார். சுதாரணை எனக்கு கோல் பண்ணி சொல்கிறேன் சம்பூரில் இந்த கமல்ராஜ் கவனம் ஜெயமன் எல்லாம் பாராட்டு கூட்டிகிட்டு வாண்டு இன்றைக்கும் சுதாரணை இருக்கிறார். அப்போ எனக்கு ஃபோன் பண்ணி ஓமன் நான் பாறேன், எனக்கு பாதை தெரியும் அங்கால என்ன நான் கனால திருவண்ணாமலை இல்லைன்னா நான் ஜெயமனையோட நிற்கிறேன், என்ன இருந்தாலும் ஜெயமனையை கூட்டி கொண்டு போகணும் என்றதில்லை. அப்போ சரின்னு சொல்லி அடுத்த நாள் விடிய 9 மணிக்கு அந்த பயரை அவிச்சு சாப்பிடக்கூடியதை சாப்பிட்டு எங்களுக்கு சாப்பாடு இல்லை, சொப்பிங் பேக்கில் சுற்றி கோல்சரில் வச்சுட்டு நடந்தால் ஊற்று ஜெயமன் ஒரு போராளி கால் இல்லை, அந்த கால் ஒத்த காலோட நடந்து வந்து வில்கம்பியார்னு சொல்லி 96 முள்ளிப்புத்தானைக்கு போய் கந்தலாய்கிட்ட போய் இரவு கடற்கரம் விடியப்புறம் 5 மணி. அப்போ அதுக்கடையில் நாங்கள் ஒரு மலையை ஒன்று ஏறி கொண்டு போகிறோம். மலையை ஒன்று ஏறினா இஞ்ச கால் வச்சு 5 சரக்கு வேண்டாக்கா அதுக்குள்ளே குழவி கலைஞ்சிட்டு இதுக்குள்ளே 6 கரும்புலியும் வருது, எங்களுக்கு முத்தப்பண்ண எல்லாம் வருது. அப்போ அந்த பாருங்க சம்பவத்தை. அப்போ குழவி கலைஞ்சு இதென்னா பொம்பளை புள்ள போன இதுக்குலாம் குழவி கலைஞ்சு அந்த புள்ளையோட தலைக்குள்ளெல்லாம் பூந்துட்டு இரவு 10-11 மணி அந்த குழவி கலைஞ்சு என்ன முன்னுக்கு போனாங்க ஓடி வராங்க, அண்ணன் ஓடி வந்தால் அந்த மலை ஏறிக்க மலைக்குள்ள காலுக்கு மடகுப்படி 2-3 கால் பிறண்டுட்டு அந்த மலைக்கல்லிருந்து. அதை பிறகு என்னடான்னு சொல்லி பார்த்தா குழவி ஓடாங்க. நாங்கள் பார்த்தோம் ஜானே என்ன தெரியாண்டு முன்னுக்கு போனாங்கெல்லாம் ஓடி வராங்கன்னு பார்த்தா குழவி கூடு கலைஞ்சிட்டு நடந்து கொண்டு போக அந்த குழவி கூடு அந்த தட்டுப்பட்டுச்சு அந்த காட்டுக்குள்ளே இருந்து. அதுக்கு பிறகு பார்த்தா அந்த பிள்ளையிருந்து முகம் நம்பிங்கி பிறகு அந்த பிள்ளைக்கு இன்ஜெக்ஷன் ஏற்றி உடனே டச்சர் போட்டு அந்த பிள்ளைக்கு 4 பேரை விட்டு மலையில் தூக்கண்டா இப்படி தூக்குற டச்சரை
ஒரு ஆளே போயிடலாம். கல் அங்கே வச்சா சரக்கும் இங்கே வச்சா சரக்கும் மலை ஏறி கடந்து தான் நாங்கள் கந்தலாகி போகிறோம். அப்போ கடந்து ஒரு மாய் தூக்கிட்டு போய் விடிய ரோட்டு கடக்க நான் செட்டியா கடக்க 4:30 கந்தலா ரோட்டு கடந்து அங்கால விடிய போகுது தம்பலாம் வயல் வெள்ளி புலவு. அங்கே போனால் ஒரு இடத்துல ஒரு வயலில் ஒரு புட்டியில் 100 பேர் நாங்கள் குந்தி கொண்டு இருக்கு. அங்கேருந்து பரிமளன் இன்றைக்கு வீரச்சா உடைஞ்சிட்டு. அப்போ கலையன் இப்போ இருக்குது மாவட்டத்தில் அவன் இருக்கிறான். கலையன் திருவண்ணாமலை மாவட்ட புலனாய்த்துறை தளபதி இப்போ இருக்குது. அப்போ கலையன் தான் ஒரு 7 பேரை விட்டுருக்கு. ஜெயமணியாக்கள் வரான் கூட்டி வாங்க. எனக்கு சண்டை தூங்க போகுது. 3 கேம்பை கடந்து தான் நாங்கள் போகணும். மாயிரி கிராமம் சுங்காங்குழி அஞ்சால தம்புலாம் முழு கேம்புக்காரனும் விடிஞ்சிட்டு. அப்போ நாங்கள் டீம் அப்போ நாங்கள் கரும்புலி தான் நாங்கள் எல்லோரும் சாகிற கட்டம் தான் என்ன விடிஞ்சிட்டு. இனி அவன் ஏரியாவுக்குலாம் கடக்க போகிறோம். ஒன்றும் செய்யலை. அதே டைமில் சுசிலன் இப்போ இருக்குது. சுசிலன் எங்கள் இந்தோனேஷியாவில் இருக்குது. சுசிலண்ட டீமும் அறிவண்ணன்ற டீமும் சுசிலண்ட டீமும் 40 பேர் வந்து எங்களுக்கு சண்டையை ஆமி துவக்கினாண்டா செல் போடுறதுக்கு ஏற்ற மாதிரி 4-5 82 ஓவன் வந்து குரங்கு வாஞ்சான் திருவண்ணாமலையில் வச்சு செட்டப் பண்ணிட்டான். அப்போ நாங்களும் போய் கொண்டிருக்கோம். பார்த்தா ஒரு பெட்டையில் இருந்தால் அவன் அந்த காலை கலட்டு நான் ஜெயமண்ணையோட வந்த கால் இல்லாத பொடியன் எலும்பு இப்படியே சதை இஞ்ச வந்து ஒதுங்கி எலும்பு தெரியுது. நடந்து தண்ணியும் சேர்ந்தானே. அப்படி இருந்தும் அவனை 2 பேர் தாங்கித்தான் கொண்டு வந்த அந்த போராளி. இன்றைக்கு இருக்கானே இல்லை தெரியாது, வீரச்சாவ தெரியாது. ஜெயமண்ணையோட பேசின நம்பிக்கையில் வந்த எலும்பு தெரியுது. எனக்கு தலை சுத்துது பார்க்க. அப்படி இருந்தும் இவ்வளவு தண்ணிக்குள்ளால் நடந்து அவன் ஆமி எங்களை கண்டுட்டு சுங்காங்குழியில் இருந்த ஆமி முழுக்க கேம்புக்கு வெளியில் ஓடி இப்போ படுத்துட்டான். என் டீம் அவன் நினைச்சா 100 பேர்ண்டா 1000 பேர் மாய்த்தானே. ஆனால் அன்றைக்கு ஆமி சண்டையை துவக்கிண்டா சுங்காங்குழி கேம்பெல்லாம் அடித்து தான் நாங்கள் கடந்திருப்போம். ஏன்னா அந்தளவுக்கு எங்கிட்ட ஆயுத பலம் இருந்தது. முழுக்க பிகே ஆரம்பிச்சும் பெற்றி அமெரிக்கனை விட தோற்று போயிடும். அப்படி சண்டைக்குரிய ஆட்களும் எல்லாம் அப்படியே கடந்து சுங்காங்குழி ரோட்டு கடக்கிறோம். எங்கட குரங்கு பாஞ்சாம் பெட்டைக்கு கிடக்கு மூதுரை எல்லைக்குள்ளே கிடக்கிறோம். அங்கால இயக்கம் வந்து நிற்கிது. ஃபுல்லாக 82 மோட்டரில் அமைச்சு நிற்கிறோம். விடிய 6:30 ஆகுது. அப்போ பாருங்கள், விடிய 9 மணிக்கு வலிக்கிட்டு அடுத்த நாள் விடிய 6:30 மணி 24 மணித்தேலம் இருக்காமல் நடந்த போராளிகள் நாங்கள். 24 மணித்தேலம் இருக்காமல் நடந்த. அதுக்கு பிறகு நடந்து அங்கே போய் அந்த ரோட்டு கடந்து அங்கே போனால் அறிவண்ண சுசிலனாக்கள்லாண்டு பெரிய சாப்பாடு 100 பேருக்கு தந்து குளிச்சுக்குங்க. பிறகு சம்பூருக்கு போய் சம்பூருக்குலேருந்து ஜெயமணியாக்கள் மட்டக்களப்பு போயிட்டாங்க. போனால் அங்கே மட்டக்களப்புலேருந்து கஞ்சுகுடிச்சாறு வரைக்கும் எங்களோட கரும்புலி 6 பேர் நடந்து போய் அந்த டீமோட பார்த்தா ஒரு 15 நாளில் கேள்வி போடுற மாவிலார் சண்டை முடிய கிளாலியில் கொழும்பில் வெடித்த கேள்வி போட்டால் 6 கரும்புலி போனது கிளாலிக்கு. இங்கே பாரு அம்பாறைக்கு போய் தான் அந்த கரும்புலி போயிருக்கு. எங்களோட நடந்து இவ்வளவு துன்பம் பட்டு வந்த கரும்புலிகள் அங்கே போய் பார்த்தா எங்களோட நடந்து வந்த கரும்புலி தானே அங்கே வெடித்தது. கொழும்பில் காலி துறைமுகத்துக்கு வெடித்தது. அப்போ என்ன பாடு சாப்பாடு இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்த வெயிட். அப்போ பாருங்கள், சாப்பாடும் இல்லாமல் நடந்து வந்து போய் காலையில் வடிச்சிருக்காங்களே கரும்புலியல். அப்போ நாங்கள் சம்பூர்லேருந்து கேள்விப்புறம் மாவிலார சண்டை வாங்கிட்டு பிறகு வந்து நாங்கள் திருவண்ணாமலையில் சாம்பதிவு பக்கம் நிற்கிறோம். அந்த நேரம் தான் கருணாக்குழு புள்ளியாங்குடெல்லாம் டவுனில் பெரிய அட்டாசம். சரி, ஓகே, இது வேண்டாம் வரலாறை சொல்லிப்பட்டு வேண்ட கதையை சொல்லுவோம்டா. என்னத்துக்காக நாங்கள் இவ்வளவு தியாகங்களுக்கு மிதித்து நீங்கள் படம் நடிக்க வெளிக்கிட்ட எங்களோட தியாகங்களை நாங்கள் விடுவோம்மா? ஏழுமா எங்கட மாவீரர்கள் இப்போ எங்களோட கண்ணுக்கு முன்னுக்கு இறந்த மாவீரர்கள் உங்களை விடுவாங்களா? அந்த மாவீரர்களை சக்தி தான் எங்களுக்குள்ளே பூந்துருக்கு. விளங்கி கொள்ளுங்க. விட மாட்டோம். சக்தி அரச நன்றான் தெய்வம் நின்று கொள்ளும். நிச்சயம் புலியால் இந்த வடக்கு கிழக்க இருந்து பாருங்க. உங்களுக்கெல்லாம் பாடம் புரட்டும். இப்படியான எங்களை ஏறி மிதிச்சு அரசியல்வாதி எல்லாரும் எங்களை ஏறி மிதிச்சு இவ்வளவு தியாகத்தையும் நாங்கள் பட்டு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு வேதனைப்பட்டு இன்றைக்கு வந்து மனுஷனாக இருக்கிறவன்டா. நீங்கள் சொல்கிறீங்க முன்னாள் போராளிகள்டா நோமலாக நினைக்கிறீங்க. ஏன்னா எங்களோட தியாகம் என்ன பைத்தியமா? இது ஒன்று விஷயத்தை சொல்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நான் விடயத்துக்கு வரேன்டா. கந்தையா பாஸ்கரன் அவர்கள் வந்து இவ்வளவு ஒழுக்கக்கேடான செயல்களில் ஈடுபட்டு கடைசியாக எங்களோட மில்லரனோட பேரை வச்சு படம் நடிக்க வலிக்கிறார். அதை நிறுத்தி கொள்ளணும். அவர் நிறுத்தி கொள்ளலை இல்லைன்னு சொன்னால் நிச்சயமாக பிச்சா அந்த சுற்றுலா விடுதி அவர் இயங்காமல் ஆக்குற அளவுக்கு பெரிய ஒரு ஆர்ப்பாட்ட பேரணி உண்டு. அதில் முன்னுக்கு வச்சு எங்களை போராளிகள் மக்கள் எல்லாம் வெளிநாட்டு மக்கள்லாம் ஆதரவோட செயல்படும் என்று சொல்லிக்கொண்டு பிச்சா பாஸ்கரன் இன்னொரு நரி ஐடியா ஒன்று சொல்லிட்டாங்க. எப்படி என்று தெரியுமா? இந்த அதுதான் நான் இப்போ காட்ட ஒழிக்கிறேன் பாருங்கள். அவன் என்னென்னா அவனுக்கு பயம் வந்துட்டு என்னென்னா எதிர்ப்புகள் அது வந்துட்டு இதை மாற்றணும், இந்த கேமை மாற்றணும். ஏன்னா அவன் நெல்லிக்காய் மூலக்காரன் தானே, அப்போ பிஸ்னஸ் மூளை தானே. அப்போ டப்புன்னு தண்ணியில் பழி வந்துடக்கூடாதுன்றதுக்காக டப்புன்னு 2 பேரை பிடிச்சி விட்டுருக்கான். சரியோ, நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் படம் செய்கிறீங்க என்ற மாதிரி சொல்லுங்கன்னு அவர் சொல்கிறார். கொஞ்சம் பொறுங்க பார், வெயிட் பண்ணுங்க பார். அவர் அப்போ அவனுக்கு இவ்வளவு மூளைண்டா எங்களுக்கு எவ்வளவு மூளை இருக்கு. 15
ஆனா அந்த படத்தின் ஸ்கேல், இந்த படத்துக்கு தேவையான பட்ஜெட், அது எடுக்கிறதுக்கு எங்களுக்கு தேவையான ஒரு அனுபவம் இல்லாமையால அந்த டைம்ல ஃபர்ஸ்ட் படமா எங்களால் எடுக்க முடியாம போனது. அதுக்கப்புறம் ஓகே எங்கள்ட்ட இருக்கிற காசை வச்சு கொண்டு நாங்கள் எடுக்கக்கூடிய படமா தான் நாங்கள் முதல் புத்திகட்ட மனிதர் எல்லாம் ஒரு படத்தை எடுத்தோம் 2021ஆம் ஆண்டு. நாங்கள் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. அந்த படத்தை ரிலீஸ் பண்ணினோம்னா அந்த படம் எங்களுக்கு நிறைய வருமானத்தை தந்தது. அனுபவம் இல்லாமையால அந்த டைம்ல இவங்களை பாருங்க ஃபர்ஸ்ட் படமா எங்களால் எடுக்க முடியாம பாஸ்கரன் இறக்கி விட்டு ஆக்கல படமா தான் நாங்கள் முதல் புத்திகட்ட மனிதர் எல்லாம் ஒரு படத்தை எடுத்தோம் 2021ஆம் ஆண்டு. புத்திகட்ட மனிதனர் புத்தி கெடாத மனிதரை வச்சு படம் ரிலீஸ் பண்ணினோம்னா அந்த படம் எங்களுக்கு நிறைய வருமானத்தை தந்தது. எங்களுக்கு வர்த்தக ரீதியா ஒரு பெரிய சக்சஸ் ஆகும். உடனே நாங்க 2000 ஆக்களை பாருங்க அந்த என்ன ஆயுள் கைதிகள் மாதிரி ஆக்கள் டிசைட் பண்ணாங்க. ரிச்சா குழுவோட ஆக்கள் ஆயுள் கைதியோட மோசமான ஆக்கள். அடுத்ததா மில்லர் படத்தை தான் எடுக்க போறோம் என்று நாங்க டிசைட் பண்ணி அதோட ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் கூட ரிலீஸ் பண்ணாங்க. 2023ஆம் ஆண்டு 1ஆம் மாசம் 1ஆம் தேதி நாங்கள் அந்த போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க. மில்லர் என்ற படம் தான் எங்களோட 2வது படம்னு சொல்லி நாங்கள் ரிலீஸ் பண்ணாங்க. நாங்கள் இங்க ஜாழ்ப்பாணத்துல ராஜா தியேட்டர்ல கூட ஒரு மோஷன் போஸ்டர் மாதிரி உண்டு. அந்த டைம்ல இருந்து கிட்டத்தட்ட வடிவா கேளுங்க மக்களே, மில்லர் படம் தான் அவங்க எடுக்கிறதுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரிலீஸ் பண்ணாங்க. நீங்க இப்ப கூட Facebookல இருக்கு, நீங்க பார்க்கலாம். அந்த காலகட்டத்துல துரதிர்ஷ்டவசமா நாங்க எதிர்பார்த்த மாதிரி வில்லன் படத்துல வர வில்லன்கள் மாதிரி பாருங்க, ஆயுள் கைதிகள் மாதிரி இவங்க 2 பேரும் ஒரு ஆயுள் கைதியோட மோசமான ஆக்கள். பல சந்தர்ப்பங்களை தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா நாங்கள் துவண்டு போகாம நாங்கள் அதுக்கு பிறகு ஒரு படத்தை எடுத்திருந்தாங்க. அதுக்கும் நீங்கள் தந்த ஆதரவு அளப்பரியதாக இருந்தது. சரி, நான் விடயத்துக்கு வரேன். இவங்கள விஷயத்தை நான் என்னன்னா இந்த பரதேஷ் 2 பேர்ட்டையும் கேட்குறேன். இந்த பரதேஷ் 2 பேர்ட்டையும் ஆயுள் கைதி 2 பேர்ட்டையும் அடே நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு மில்லரனோட படத்தை பேரை வைக்கிறதுக்கு நீங்கள் யாரடா? நீங்கள் யார்? உங்களுக்கு வழி தெரியுமா? அந்த போராட்ட வழி என்ற நம்ம சொன்ன உலகத்தை இந்த வீடியோ பார். இது இந்த வழியை விட இவ்வளோ வலி நெருப்ப எழும்புற அளவுக்கு இன்றைக்கும் இருக்கிறாங்க தியாகம் செய்த தளபதிமார். இந்த வலியில் இருந்து இந்த எங்கட உணர்வு இந்த விளையாட வலிக்கிறேன். அடே அது இப்போ தடுத்தாச்சு. இன்றைக்கு கந்தையா பாஸ்கரன் நீ உனக்கு விளங்கிட்டு உனக்கு பயம் வந்துட்டு உனக்கு எதிர்ப்பு வந்துட்டு நீ கொண்டு வந்து இவங்களை கொண்டு இறக்கி விட்டுட்டு இவங்க சொல்கிறாங்க ஃபைனான்சியல் பக்கத்தால் அவர் கந்தையா பாஸ்கரன் எங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி எதுக்கார் அவருக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை, நாங்கள் படம் எடுக்கிறேன். அடே நீ எடுத்தானே அவன் எடுத்தானே. நீ கந்தையா பாஸ்கரன் எங்களுக்கு என்ன, நாங்கள் புல்லாயத்தூர்லேருந்து எங்களுக்கு காது ஊத்துறேன். நீ ஐடியாவை போட்டு மாற்றி விட்டுருக்கே கேமா, எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, இவங்கெல்லாம் செய்கிறாங்க. ஆனால் நான் என்னடா அறுக்கடா நீ விடுறாய், அறுக்கடா இந்த புலிக்கிட்டியாடா நீங்கள் உங்களோட நரி விளையாட்டை காட்டுறீங்க. அப்புறம் விடுதலை புலிகள் போராளிகள் அரசியலில் நிற்க போகிறாங்க, கொஞ்சம் உதவி செய்யுங்கன்னு சொல்ல உதவி செய்யாத நீ இன்றைக்கு இப்போ ஹிட்லர் படம் எடுக்கிறதுக்கு எங்கட கரும்புலியில் பேரை வச்சு படம் எடுக்கிறதுக்கு ஃபைனான்சியல் பக்கத்தால் வந்து இந்த நாய்களுக்கு உதவி செய்ய நீ விளைக்கிறாய். இது இந்த கதை பூச்சாண்டி நாங்கள் கேட்குறோம். உண்ட ஓட்டு மாட்டு தெரியும் தான், நீ எப்படி ஓட்டு மாட்டு செய்து சுபாஷ்கரன் அடி வாங்கி கோமாவிலேருந்து வந்த மாதிரி நீ இனிமேல் அடி வாங்கி தப்ப மாட்டாய். இனிமேல் நாங்கள் வந்து இறங்கினா உனக்கு சட்ட ரீதியான நடவடிக்கை இருக்குது. நீ அவ்வளோ சொத்துக்கும் விடுதலை புலிகள்கிட்ட இருந்து எடுத்த சொத்து அவ்வளவுக்கும் கணக்கு காட்டணும் மக்களுக்கு, அவ்வளவும் பறிமுதல் செய்து தான் விடுவோம் நாங்கள் சட்ட ரீதியாக உனக்கு. சரியா? ஐபிசியில் நிறுவனத்திலேருந்து நீ எடுத்து வந்த உறவு பாலமெண்ட் மக்கள் அனுப்பின காசுலேருந்து அவ்வளவுக்கு நீ கணக்கு காட்டத்தான் வேணும். சரியா? கந்தையா பாஸ்கரன் நீ நிறுத்திக்கோள். நீ நாடகமாட 2 பேரை வச்சு உங்களுக்கு பரதேசிகளை 2 பேருக்கும் சொல்கிறேன். உங்களோட படம் தான் போட போகிறேன் யூடியூப்பில். இந்த பரதேசிகள் 2 பேருக்கும் ஆயுள் கைதி 2 பேருக்கும் சொல்கிறேன். டேய் நீங்கள் அப்படி படம் எடுக்கணும்னா ஒன்று உங்களோட அம்மாட பேரவை அல்லது அப்பாட பேரவை அல்லது உண்ட மனுஷிட பேரவை அல்லது உன்னுடைய புள்ளட பேரவை. சரியா? பரதேச நாய்களை 2 பேருக்கும். அதே மாதிரி ரிச்சா உனக்கு சொல்லியிருக்கேன், உனக்கு நல்லா ரிச் ஆகும்னா உன்னோட மனைவிட பேரவை. இல்லையேன்னு சொன்னால் நீ படம் எடுக்கத்தான் வேணும்னு சொன்னால் ஹிட்லர் என்ன வரலாறு எடுங்கடா. அப்போ நீங்கள் அவர வாழ்க்கை வரலாறை போட்டு அவர் இப்படித்தான் போராட்டத்துக்கு இணைஞ்சார், இப்படித்தான் ஆரம்ப கட்டத்தில் அன்னையோட இருந்து என்னென்ன செயல்பட்டார், என்னென்ன திறமையாக செயல்பட்டார், அவரோட திறமை என்ன, அவரோட தியாகம் என்ன, அவரோட பயிற்சி என்ன, அவர் என்ன மாதிரி உணர்வை கொண்டு வந்தார், எத்தனை போராளிகளை வளர்த்தார், எத்தனை போராளிகளுக்கு உறுதுணையாக இருந்தார், எவ்வளோ வீரத்தை காட்டினார், எவ்வளோ தலைவருக்கு உறுதுணையாக இருந்தார் என்ற வரலாறை கொண்டு வந்து கடைசியாக எத்தனையோ போராளிகள் இருக்கு, நான் தான் இந்த தியாகத்தை செய்யணும், நான் தான் இந்த கரும்புலியை வெடிக்கணும்ன்ற தியாகத்தை வரலாறாக அந்த உண்மையாக வரலாறு எடுங்கடா. அதுக்கு வக்கில் குட்பாலுக்கு பேர் வைக்க போகிறீங்க. குட்பாலா உண்ட மகனுக்கு குட்பாலுக்கு பேர் வைக்கணும், ரிச் ஆகணும்னு சொன்னால் உண்ட ரிச்சாட கந்தையா பாஸ்கரன் மனுஷன பேரவை நல்லா ரிச்சா
இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் செய்கிற திருத்தாளம் இன்றைக்கு வரைக்கும் வெளிநாட்டில் இருக்கிற 30க்கு மேற்பட்ட முதலீட்டாளர்களே இங்கே வந்து முதலீடு செய்யலாமல் இருக்கக்குள்ள வந்து நீர் வந்து இன்றைக்கு முதலீடு செய்கிறாண்டா இலங்கை அரசாங்க திரவத்தில் கூட நீ செய்கிறாய். இலங்கை அரசாங்கம் கடல் படைக்கு எத்தனை ஏக்கர் காணி எடுத்து கொடுத்து நீ செம்மலையிலேருந்து கொக்குத்தோடு வரைக்கும் நீ எடுத்து கொடுத்து தான் இந்த காணியை பிடிச்சிருக்கிறாய். இதெல்லாம் மக்கள் எங்கட அதாவது என்ன புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிற மக்கள் செத்தம், அந்த செத்தத்தை வேர்வியாக்கி பண்ணி குளிர் அது இதண்டு ஆக்கித்தாண்ட அந்த காசை உனக்கு போட்டது உறவு பார்லமெண்ட் உதவி செய்ய அள்ளி அள்ளி கொட்டி எடுத்து போட்டு அங்கேயும் விடுதலை புலிகளில் வானொலியை விற்று கரியாக்கி காசை சம்பாரிச்சிட்டு நெல்லிக்காய் மூளை பைத்தியகாரம் கந்தையா பாஸ்கரன் இங்கே வந்துட்டு எங்களுக்கு கடி இப்போ 2 பைத்தியத்தை விட்டுருக்குறாய். டேய் படம் எடுக்கக்கூடாது, எங்கட தியாகத்தில் நீ ஏறி நிற்கக்கூடாது, எங்கட தியாகத்தை கொச்சப்படுத்தக்கூடாண்டா எல்லாருக்கும் அதையே சொல்லித்தான். கந்தையா பாஸ்கரனுக்கு இந்த சொல்லண்டா உங்களோட 2 வெங்காயம் ஆயுள் கைதி 2 பேர் இப்போ வந்து இங்கே நீல உடுப்போட அந்த 2 வெங்காயத்துக்கும் சொல்கிறேன் எடுக்கக்கூடாண்டு. கந்தையா பாஸ்கரனுக்கு இவ்வளோ எதிர்ப்பண்டா உங்களை மூச்சு விட்டே கொண்டுருவாங்க ரோட்டு வழியை மக்கள். நீங்கள் போய் மோட்டர் சைக்கிளில் வரக்காங்கண்டா 4 பேர் மறைச்சுன்னு மூச்சை விட்டால் நீங்கள் செத்துருவீங்க. அந்தளவுக்கு அவங்களோட மூச்சிலேருந்து நச்சுத்தன்மை வரும் எங்களோட மக்களில் உணர்வில் விளையாட வழிகிடக்கூடாது. சரியா? உங்களோட படம் நீங்கள் எடுக்கணும்னா பூவன் மீடியாவுக்கு தான் சொல்கிறோம். பூவன்னா டபுள் ஒன்னா இருந்தாலும் எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. நீ பூவன்ன்ற மீடியா வந்து நிறுத்திக்கொள். சரியா? இந்த மில்லரனோட இயக்கத்தில் வசனமே உச்சரிக்கக்கூடாது. எந்த அருகதையும் இல்லை உங்களுக்கு சொல்லி கிடக்கி தான் கடைசி முதல் எச்சரிக்கிறோம். அன்பார்ந்த மக்களே, புலம்பெயர்ந்த மக்களே, தாயக மக்களே, இந்த ரிச்சாக்கு எதிராக நாங்கள் ஒரு முன்னுக்கு கண்டன பேரணி உண்டு. ரிச்சாக்கு முன்னுக்கு இந்த படம் சம்பந்தமாக எங்களோட மக்களில் விடயத்தில் உணர்வில் விளையாட வழிக்கிட்டால் நிச்சயமாக ரிச்சாவை இங்கேருந்து எழுப்புறதுக்காக நான் ஒரு ஒழுங்கொண்டு செய்கிறேன். இவர் மேலும் இதை மீறி செய்வாரண்டா அன்பான வடகிழக்கில் இருக்கிற போராளிகள் அத்தனை பேரும் எனக்கு இப்போ 100க்கு மேற்பட்ட போராளிகள் கோல் எடுத்துட்டாங்க. பூனேரியில் 40, கிராஞ்சியில் 25 பேர், இஞ்சால மல்லாவில் முல்லைத்தீவில் எல்லாரும் அண்ணன் நாங்கள் வாரம் இம்ராஸ் அண்ணன் ரிச்சாக்கு முன்னுக்கு அவன் கடுமையாக மாவீரர் போராளிகளை வச்சு வதைக்கிறான் அண்ணன். அவன் எங்கட 100 ரூபா போட்டு அவன் 500 ரூபா உழைக்கிறான். அதுக்காக இரவு பகல் வேல் என்ன கடுமையானது. அப்போ இவன் அதை மட்டும் இல்லை எங்கட தியாகத்தில் விளையாடுறான். நீங்கள் இம்ராஸ் அண்ணன் எங்களை கூப்பிடுங்க, நாங்கள் எங்கட மோட்டர் சைக்கிளில் வாரம், எங்கட வேனில் வாரம், எங்கட காரில் வாரம்ன்ட்டு எனக்கு ஆதரவு வந்து கொண்டு இருக்கு. அதேமாதிரி புலம்பெயர்ந்த தேசத்துலேருந்து சொல்லியிருக்காங்க எவ்வளோ நிதி வேணுமென்றாலும் அனுப்புகிறேன் இம்ராஸா, நீங்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு அவனுக்கு எதிரான ஒரு எங்கட தியாகம் மில்லரனோட பேரை வச்சு வேறு படம் நடிக்க அப்படி இப்படின்னு சொல்லி படம் எழுத வெளிக்கிட்டால் நீங்கள் செய்ய வேண்டிய இதை சட்ட ரீதியாக ஆர்ப்பாட்டத்தை செய்து அந்த ரிச்சை அவர் இருக்கக்கூடாது அந்த இடத்துல. அவர் அதோட அவர்கிட்ட முதலீடும் சரி எல்லாம் சரி. அப்போ மரியாதையோட சொல்கிறேன், கந்தையா பாஸ்கரன் லிபாரா பாஸ்கரன் அவர்களை உனக்கு விளங்கிக்கொள். இதான் கட்டசு முதல்மா சொல்கிறேன். புனர்வாழ்வளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சியின் செயலாளரையும் கந்தசாமி இன்பராசாவை விட நான் போராடின விடுதலை புலி வீரன் 20 வருஷம் பொல்நாயத்தூரில் இருந்தேன். அப்போ எப்படி இருக்கும் அரசியல் துறை, காவல்துறை, இராணுவ பிரிவுக்கு பல பொல்நாயத்துறை எப்படி இருக்கும்? நாட்டையும் பாதுகாக்கணும், தலைவரையும் பாதுகாக்கணும், போராளிகளையும் பாதுகாக்கணும், நடவடிக்கையும் செய்யணும். பொல்நாயத்துறை தான் சும்மா வெங்காயம் உரிச்சு கொண்டு நெல்லிக்காய் விற்று கொண்டு வரல இம்ராஸ். சரியோ? நீங்கள் நினைக்கக்கூடாது நாங்கள் இப்படி இருக்கோம் பொருளாதாரம் இல்லாமல் இன்றைக்கி அரசியலில் பொருளாதாரம் இல்லாமல் முன்னுக்கு வர இல்லைன்னா பொருளாதாரம் இல்லை. அது உங்களை பிள்ளைகள் சுருட்டி எடுத்து எல்லாம் செய்து போய் வேலையை செய்து கொண்டு இருந்தால் கொஞ்சம் உண்மைத்தன்மை பின்னுக்கு தான் வரும். இந்த இப்போ வருது உண்மை. எங்கட போராளிகளில் வரலாறு தான் இனி வரப்போகுது. இனி போராளிகள் தான் மக்கள் அங்கீகரிக்க போகுது. இந்த இதுக்கு தான் 16 வருஷம் வெயிட்டிங்கில் இருக்கிறோம் நாங்கள். இந்த எல்லாம் சரியாக வந்துட்டு எல்லாரையும் நம்பி அரசியல்வாதியை நம்பி கடைசி அவங்களோட தொழில் முதலீட்டாளர்களை நம்பி கடைசியாக பைத்தியத்தை நம்பி எல்லாம் போச்சு. இப்போ புலிகள் தான் அரசியலுக்கு வரப்போது முக்கியத்துவம். மக்களால் போராளிகள் எல்லாருக்கும் தயாராகத்தான் இருக்கிறாங்க. போராளிகள் தான் இறங்க போகிறாங்க. எங்களோட மக்களை பாதுகாக்கையும் எங்களோட தியாகத்தை பாதுகாக்கையும் எங்களோட உணர்வை யாருமே கொச்சப்படுத்தாத அளவுக்கு அதை பாதுகாத்து எடுக்கிறதுக்கும் போராளிகள் தான் கண்டக்டேஷனில் இறங்கி செயல்பட போகிறாங்க. அரசியல் ரீதியாக, ஜனநாயக ரீதியாக, படி அவளையும் கொண்டு ஆயுத ரீதியாக இல்லை. இனியொரு காலம் ஆயுத போராட்டத்துக்கு விடுதலை புலிகள் இடமளிக்காது. அதை சொல்லிக்கொண்டு உண்மையில் அன்பார்ந்த உறவுகளை, போராளிகளை ரெடியாக இருங்க. கந்தையா பாஸ்கரனுக்கு எதிராக நாங்கள் இந்த படம் நடிக்க அவர் மீண்டும் ஆக்களை வச்சு இப்போ 2 ஆயுள் கைதியை கொண்டு வந்த மாதிரி மீண்டும் அவர் தண்ட மனுஷியையும் தண்ட அம்மாவையும் கொண்டு வந்து சொல்லுவார். நான் அம்மாவும் மனுஷன் தான் விரும்பி இருக்கிறாங்க இந்த மில்லர் படம் எடுக்கிறதுக்காக, நான் எடுக்க போகிறேன்ட்டு தண்ட மனுஷியும் அம்மாவையும் கொண்டு வந்து காட்டுவார். என்னடா விளையாடுறீங்க? அங்கே மாவீரர் அண்ணன் பிள்ளையை பிறந்து 3 மாதம் பார்க்கலன்னு சொல்லி போட்டு கண்முழிச்சிருந்து வீரச்சாவடைகிறான் தீவன் என்ற போராளி.
லெப்டினன்ட் கேர்னல் கண்ணுக்கு முன்னுக்கு வந்து சொல்லிட்டு போகிறான், அண்ணன் அடித்தா கேர்னலை ஜெயமண்ணையை கொண்டு வாங்கண்டு என்னட்ட சொல்லிட்டு போகிறான் ஐயன். கமல்ராஜனை நீங்கள் இங்கே இருந்த நீங்கனே அடி விழும், கட்டாயம் அடி விழும், அடிபட்டால் பின்னுக்கு ஜெயமண்ணையை கூட்டிகிட்டு போங்க என்று சொல்லிட்டு போய் அவன் கிளேமரில் கருகி சாகுறான், வீரச்சாவடைகிறான். இதெல்லாம் பார்த்து வந்த புலிகள்கிட்ட நீங்கள் நரிகள் விளையாடுறீங்கன்னு. ஓகே, பார்ப்போம் எவ்வளோ காலம் நடக்குது. நிச்சயம் மிக விரைவில் கடவுளால் தீர்ப்பு கொண்டு வரும். அழுற பிள்ளைக்கு தான் பால் கிடைக்கும். அழுது கொண்டு இருக்கிறோம் நாங்கள். எப்போ எங்களோட தியாகத்துக்கெல்லாம் நாங்கள் விளக்கேற்றுறது, எப்போ நாங்கள் இந்த வடக்கு கிழக்கில் நாங்கள் ஜன ரீதியாக காலடி எடுத்து வைக்கிறது, எங்களோட மக்களுக்கு நாங்கள் சரியான வழியை காட்டுறது என்று சொல்லி அழுது கொண்டு இருக்கிறோம் தானே. அந்த வழிகாட்டி எங்களோட மாவீரர்கள்லாம் ஆத்மா எழும்பி எங்களுக்கு வழிகாட்டும் நிச்சயமாக என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு நேரலையிலே வருகின்றேன். சொன்னது அனைத்தையும் கவனத்தில் எடுத்துக்கொண்டு தாயத்தில் உள்ள போராளிகள், மக்கள், உணர்வான ஆக்கள் நான் அப்படி அறிவித்தால், யூடியூப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ நேரடியாக ஃபோன் தொடர்பிலேயே அறிவித்தால் இந்த ரிச்சாக்கு எதிரான ஒரு ஆர்ப்பாட்டம் அவர் ரிச்சா இதுக்கு முன்னுக்கு ரிச்சா வாசல்ல நின்று 100க்கும் மேற்பட்ட போராளிகள் மக்கள் நாங்கள் போய் நின்று ஒரு எதிர்ப்பலையை கொடுக்கணுமன்றதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். நீங்களும் எனக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறீங்க வாரன்னு சொல்லி நான் அறிவிக்கிற நேரத்தில் வரணும்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இதிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.